ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஏரியா அண்ட் வால்யூமில் ஒரு ப்ரீவியஸ் இயர் சம் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சதுரத்தின் உள்வட்டம் வெளிவட்டம் ஆகியவற்றின் பரப்புகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சதுரத்துக்கு உள்பக்கமாக ஒரு வட்டமும் வெளிப்பக்கமாக ஒரு வட்டமும் வரைஞ்சி இந்த 2 வட்டங்களுக்குரிய பரப்புகளின் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், சர்க்கிளோட ஏரியாவோட ஃபார்முலா πr². அதே மாதிரி ஸ்கொயரோட சைட்ஸ் பக்கங்கள் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். எல்லாமே நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு என்ன தெரியணும், சர்க்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்க ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்சர்க்கிளுக்கு எடுத்துக்கலாம். இன்சர்க்கிளுக்கு ஆர் எப்படி இருக்கும்னா, நம்ம ஸ்கொயரோட பக்கங்கள் தான் அதோட சர்க்கிளோட டயமீட்டராக இருக்கும். இன்சர்க்கிளோட டயமீட்டராக இருக்கும். ஸோ டயமீட்டர் d/2 தான் நமக்கு ஆர். ஸோ இங்கே டயமீட்டர் என்னென்னா இன்சர்க்கிளுக்கு ஏ. அப்போ a/2. அப்போ அதை இதை நம்ம இதில் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா π × a/2 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இப்போ அவுட்டர் சர்க்கிளுக்கோட ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த 2 ஸ்கொயரோட டயகனல் தான் இந்த அவுட்டர் ஸ்கொயரோட டயமீட்டராக இருக்கும். ஸோ ஸ்கொயரோட டயகனலோட ஃபார்முலா என்னென்னா √2a. d √2a. இப்போ நமக்கு ஆர் மட்டும்தான் வேணும். ஸோ அப்போ இது டயகனல் என்னென்னா இந்த ஸ்கொயரோட டயமீட்டர். ஸோ டயமீட்டரில் பாதி தான் நமக்கு ரேடியஸ். ஸோ அப்போ √2a/2 அதோட ரேடியஸ். இப்போது நம்ம இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் நம்ம இப்போ ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ இன்சர்க்கிளுக்கு π a/2 ஹோல் ஸ்கொயர். அவுட்டர் சர்க்கிளுக்கு π ஆருக்கு பதிலாக √2a/2 ஹோல் ஸ்கொயர்னு ஆயிரும். π கேன்சல் ஆயிரும். இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா a²/4 கிடைக்கும். இங்கே √2 ஸ்கொயர் பண்ணையில் 2ஆக மாறிடும். ஏக்கு பதிலாக a², கீழே இருக்க 2 4ன்னு மாறிடும். இப்போ இங்கே இருக்க a² 4, அதே மாதிரி ரைட் சைடில் இருக்க a² 4 எல்லாமே கேன்சல் ஆகிட்டு லெஃப்ட் சைடில் 1, ரைட் சைடில் 2 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 1:2. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதுவே வெளிவட்டம் அண்ட் உள்வட்டம்னு கேட்டாங்கன்னா 2:1ன்னு கிடைக்கும். இது நமக்கு லாஜிக் புரியணுன்றக்காண்டி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது சின்ன சம்முன்றதுனால இதை நம்ம மனப்பாடமே பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சதுரம் கொடுத்து அதோட உள்வட்டம் வெளிவட்டம் கேட்டிருந்தாங்கன்னா உள்வட்டத்துக்கு 1, வெளிவட்டத்துக்கு 2. ஸோ அதோட ரேஷியோ 1:2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஞாபகம் வரலைன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ணி பார்த்தா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் டைம் இருந்ததுன்னா. ஓகே, தேங்க்யூ.